வெல்கம் டு மை சேனல் டைலரிங் 360 தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டை ஸ்டிச்சிங்கில் 2வது நாள். அதாவது பார்த்தீங்கன்னா சட்டையோட பாக்கெட் எப்படி டிச் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பாக்கெட் கட்டிங் பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத கட்டிங் வீடியோஸ்லேயே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் தென் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு முழுசாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் எப்படி டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி கேன்வாஸ் ஒட்டினதை டிச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக பாக்கெட் தான் வைக்கணும் 2வது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஷர்ட் வெட்டும்போதே பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட்டும் வெட்டி வச்சுருக்கோம். ஸோ இந்த 2 வெட்டி வச்ச பாக்கெட்டும் எப்படி டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மடக்கிறதுக்காக சர்க்கை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதிலே மடக்கிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மடக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு உள் பாக்கெட்டையும் அதே போல் மடக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட்டுடைய மேல் சைடும் பார்த்தீங்கன்னா மடக்கி அடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து பாக்கெட் வைக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய பீஸு. இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட், அதாவது நம்ம அளவு எடுத்த சட்டையில் பாக்கெட் எத்தனை இன்ச்சில் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச்சில் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வெட்டும்போது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மேலே 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு போயிடும். ஸோ அந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு மேலேருந்து கீழே 7.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். ஸோ 7.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இது பக்கம் திருப்பி இந்த பட்டி, அதாவது பட்டன் கேன்வாஸ் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, இதிலேருந்து 2.25 வைக்கலாம் அல்லது 2.5 வைக்கலாம். மினிமம் 2.25 வைக்கணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2.5 வைக்கலாம், இல்லைனா 2.25 வைக்கலாம். ரொம்ப குண்டாக இருக்காங்க பெரிய சட்டை அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2.25 வைக்கலாம், இல்லைனா 2.5 வைக்கலாம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 2.5ன்றது கரெக்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு அப்படின்னா 2.25 வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மீடியமான சட்டைன்றதுனால நான் 2.5 வைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 2.5 மார்க் பண்ணிட்டு அதிலேருந்து கீழே கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு ஒரு 5 இன்ச்சு இறக்கி திரும்பவும் ஒரு 2.5 இன்ச்சில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம், மேலே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணணும் பார்த்தியா, இதையும் இந்த இடத்துல 2.5 இன்ச்சு மார்க் பண்ணதையும் ஒன்றா வச்சு மடக்கி பிடிச்சி கீறி விடணும். இது போல் நல்லா கீறி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைன் விழுந்துருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா மேலேருந்து இங்கே கீழே 7.25 வச்சு ஒரு மார்க் பண்ணணும் பார்த்திங்களா, அந்த மார்க்கிங்க்கு நேரில் இப்படி பிடிச்சி இது 2ம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இப்படி வச்சுட்டு அந்த 7.25 இன்ச்சு மார்க்கு இப்படி கீறி விடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு கோடு விழுந்திருக்கும். இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடும் இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடும் விழுந்திருக்கும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கெட் வைக்கணும். எப்போவுமே பாக்கெட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளி சைடு பாக்கெட்டை ஃபஸ்ட்டு வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வைக்கிறது பார்த்தீங்கன்னா உள் சைடு பாக்கெட்டு தான் வைக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள் சைடு திருப்பிட்டு நம்ம மடக்கி வச்சுருக்க 2 பாக்கெட்டு எடுத்து எது சின்ன பாக்கெட்டுன்னு பார்க்கணும். நீங்கள் தெரியாமல் பெரிய பாக்கெட் வச்சுட்டிங்கன்னா அப்புறம் வெளியே சின்ன பாக்கெட் வச்சிங்கன்னா அப்புறம் அசிங்கமாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு எது சின்ன பாக்கெட்டு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதுதான் சின்ன பாக்கெட். ஸோ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பெரிய பாக்கெட்டை எடுத்து வச்சுட்டு இப்போ சின்ன பாக்கெட்டு உள் பாக்கெட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 சைடும் 1/2 இன்ச்சு தான் மடக்கிறதுக்கு விட்டுருக்கோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சை உள் சைடாக மடக்கணும். உள் சைடாக மடக்கி ஸ்ட்ரெயிட்டாக கீறி விட்டுட்டு பாக்கெட்டு கரெக்டாக இந்த கோடு விழுந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கோடு, நம்ம கீறி விட்டதில் விழுந்த கோடு.
இதில் என்ன பண்ணணும்னா 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு கரெக்டாக வச்சு டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ரஃப் கொடுத்து டிச் பண்ணணும். இது போல் இந்த மார்க்கிங் விட்டு ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். அதே போல் கீழே வரும்போது ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே உள் சைடாக மடக்கணும். கரெக்டாக கடைசி குத்தி ஊசி உள்ளே குத்தின மாதிரி நிறுத்தி குதிரையை மேலே தூக்கிட்டு இது போல் திருப்பணும். இது போல் திருப்பிட்டு கரெக்டாக அந்த சென்டர் ஒரு கோடு விழுந்திருக்கும் அந்த பாக்கெட்டில், அது கரெக்டாக 1/2 இன்ச்சு இருக்க மாதிரி இது பண்ணிட்டு திரும்பவும் இந்த இடத்துல வச்சு இப்படி வி ஷேப்பில் மடிக்கணும். இது போல் மடிச்சுட்டு திரும்ப தையல் போட்டு வரணும். கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஊசியை குத்தி நிறுத்திட்டு திரும்ப இது பக்கம் திருப்பி 1/2 இன்ச்சு உள் சைடு மடக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டிச் பண்ணி வந்து பாதியிலே நிறுத்திட்டு திரும்ப இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு உள்ளே மடிக்கணும். கடைசியில் குத்தி நிறுத்திட்டு திரும்பவும் 1/2 இன்ச்சு உள்ளே வச்சு மடித்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். கடைசியில் ரஃப் கொடுத்துட்டு இறக்கிடணும் வெளியே. ஸோ இது போல் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உள் பாக்கெட் டிச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள் பாக்கெட் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உள் பாக்கெட் வச்சு இதில் போட்ட தையல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வெளி பாக்கெட் வைக்கும்போது மறைஞ்சிடணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெளி பாக்கெட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ வெளி பாக்கெட்டில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணும். இங்கே 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு, கீழேயும் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இதில் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மார்க்கிங் 1/2 இன்ச்சு மார்க்கிங். இந்த மார்க்கிங் எல்லாம் உள்ளே மடியணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதை மார்க்கிங் போடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங் வந்து இந்த கோட்டு மேலே உட்கார மாதிரி வச்சுட்டு இந்த கோடும் இந்த மடிப்பு பக்கமும் இந்த மேலே இருக்கிற கோடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை அழுத்தி பிடிச்சிட்டு அல்லது ஒரு ஊக்கு, அதாவது ஒரு சேஃப்டி பின் கூட போட்டுக்குங்க, இந்த இடத்துல போட்டுட்டு இப்போ இந்த 1/2 இன்ச்சை மடிக்கணும் உள்ள. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மடித்தாச்சு. இப்போ மடிக்கும்போது நம்ம அடியில் போட்ட தையல் வெளியே தெரியக்கூடாது. ஸோ இதே போல் மடிச்சுட்டு ஒரு ஃபஸ்ட்டு மேலே அடிக்கும்போது ஒரு குதிரையோட கேப் விடணும். கேப் விட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே அந்த மடிப்பு தையல் மடித்து தையல் போட்ட இடம் வரைக்கும் கீழே வந்துட்டு திரும்ப இது போல் திருப்பிட்டு இது போல் அடிச்சுட்டு 1 2 3 குத்து இருக்கணும் அந்த கேப்பு. அதாவது நீங்கள் ஒரு குதிரை இடம் விட்டிங்கன்னா அதில் 3 குத்து தான் விழும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரணும், எட்ஜில் கீழேயும் இறங்கிடாமல் எக்ஸாக்டாக வரணும். ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு இப்போது ஒரு பாதியில் வந்து நிறுத்திட்டு இந்த மார்க்கிங்கை 1/2 இன்ச்சை உள்ளே மடித்து விடணும். ஸோ கரெக்டாக ஸோ இது போல் மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். கடைசி குத்தி நிறுத்திட்டு எட்ஜில் இது போல் திருப்பிக்கணும். திருப்பிட்டு திரும்பவும் இந்த இடத்துல இப்படி வி ஷேப்பில் மடக்கி விட்டுணும். இது போல் மடக்கி விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இடத்துல குத்தி நிற்கிற மாதிரி நிற்கணும். ஃபைனலாக குத்தி நிறுத்திட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மடங்குற மாதிரி இது போல் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக டிச் பண்ணிட்டு வரணும்.
பாதியிலே நிறுத்திட்டு இப்போது இந்த சைடு 1/2 இன்ச்சை உள்ளே மடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக டிச் பண்ணிட்டு வந்துட்டு கடைசி குத்தி நிறுத்திட்டு இது போல் திருப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு வரணும். இது போல் குத்தி நிறுத்திட்டு 3 குத்து குத்தினதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கீழே அந்த குதிரை அடியில் தேய்ச்சிட்டு வரணும். கரெக்டாக அந்த மடக்கிற தையல் போகுது இல்லைங்களா, ஸ்ட்ரெயிட்டாக அது வரைக்கும் கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே கொண்டு போகணும். இப்போ என்ன பண்ணால் குதிரையை தூக்கிட்டு கீழே இறக்கிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெளி பாக்கெட் ஃபினிஷிங்காக வந்துருச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா உள் பாக்கெட்டும் பக்காவாக ஃபினிஷிங்காக வந்திருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டை டிச் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கெட் முடிஞ்சாச்சு. தேர்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பேக் தட்டும் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணணும். அது எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.